கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தாளந்துகள் உவமையை நாம் பார்த்துட்டே இருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ராஜா போயிட்டாரு. இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 3 பேரும் 16, 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி, அதாவது இம்மீடியட்டான ஒரு ஆக்ஷன். 5 தாலந்து வாங்கினான் சொன்னேன் இல்லையா? அது எவ்வளவு பெருமதிப்பாக இருக்கும்? ஒரு பொற்காசுன்னு சொன்னால் அது எத்தனையாக இருக்கும்? அது எவ்வளவு சொத்தாக இல்லை, எத்தனை லட்சமாக கூட இருக்கும் இன்னைய கணக்கு பார்த்தோம்னா. அப்போது அவன் வியாபாரம் பண்ண போய்விட்டானான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்தது. தான் கையிலே பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அந்த இடத்துல அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்தார். இந்த 3 பேருமே வாட்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. இல்லையா, ஐயா நம்மகிட்ட 5 கொடுக்குறாரு, அவங்ககிட்ட 2 கொடுக்குறாரு, அவங்ககிட்ட 1 தானே கொடுக்குறாரு. கண்டிப்பாக இவங்க பேசியிருப்பாங்க, இவங்களுக்குள்ள யோசனை வந்திருக்கும். உடனே பெரிய அளவுக்கான ஒரு தாளந்துகளை பெற்றவன் வியாபாரம் செய்ய போனானாம். அவன் நேரத்தை வீணாக்கலை. தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றும்படியாக உடனடியாக அவன் அந்த வியாபாரத்துக்கு போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தலைமுறையானது எதையுமே தள்ளி போடுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது. எதையுமே தள்ளி போடுறது, ஒத்தி போடுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், எக்ஸாம் கிட்ட பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 6 மாதம் இருக்குது, இன்னும் 3 மாதம் இருக்குது. ரொம்ப சுலபமாக யார் இப்படி செய்வாங்க தெரியுங்களா? அவங்க இருக்கிற சூழலில் ரொம்ப சுகமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே, ஒரு சுகமான ஒரு சூழலுக்குள்ளே பொருந்தி இருந்தவர்கள். படுத்துட்டேன், ஐயோ இப்போ எழுந்திரிக்க முடியாது. நான் சோஃபாவில் உட்காந்துட்டேன், இப்போ எழுந்திரிக்க முடியாது. நான் இப்போ வெளியே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் என்னால் எழுந்திரிக்க முடியாது. எல்லாமே அவர்கள் நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை உடனே வர வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க அதனால் சிறு அல்லது பெரு நஷ்டத்தை வாழ்க்கையில் அடைவாங்க. இவன் 5 தாலந்து பெற்றான், பெரிய அளவுக்கு பொறுப்பு. இந்த 5 தாலந்தையும் அவன் நிச்சயமாக பாதுகாக்கணும், அடுத்தது அதை பெருக்கணும். அந்த எஜமான் வரும்பொழுது அதை பற்றிய ஒரு கணக்கு கொடுக்கணும். அதுக்கான உத்தரவாதம், ஒரு உக்ரானத்துவம் இருக்குது. அப்போது ரொம்ப தெளிவாக வியாபாரம் பண்ண போனான். நேரத்தை பற்றிய அறிவு, தண்டத்தில் கொடுக்கப்பட்டதோட மதிப்பு, அதை என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவான திட்டம் எல்லாமே இருந்தது. இவங்ககிட்ட என்ன இல்லை? சோம்பேறித்தனம் இல்லை, பொறுப்பின்மை இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுகிற அந்த குணமும் இல்லை. உடனடியாக வியாபாரம் செய்ய போனான். பாருங்கள், வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைக்கு நடுவில் நாம் நம்மிடத்தில் இருக்கிற பொறுப்பை எப்படி செய்கிறோம்? ஒரு சிலர் அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 4 நாள் செய்வாங்க. ஏன்? அவர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அவர்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு திட்டமும் தெளிவும் இருக்கவே இருக்காது. அவங்க கையில் நாட்கள் இருப்பதாக நினச்சிக்கிறாங்க. ஒரு நாள் வரும், நிமிஷங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப பாரமாயிடும். நிமிஷத்தை கூட வீணாக்க முடியாத அளவுக்கு ஓடினா மட்டும்தான் நீ பிழைப்ப அப்படின்ற ஒரு நேரம் ஒன்று வந்துடும். பயமுறுத்தலாக கூட இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் பயப்படணும், இதை உணரணும், நம்மை நாம் சரி செய்து கொள்ளணும். ஆண்டவர் தன் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கணும், அவன் என்ன செய்யணுன்றத இந்த ஊமை வழியாக நமக்கு சொல்றார். அந்த வியாபாரம் செய்து அவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 17, அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். இப்போ சம்பாதித்தான் பொழுது இவரும் ஒரு வியாபாரத்தை நிமித்தமாகத்தான் சம்பாதிச்சிருக்கணும்னு. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது அவனும் இப்படியே சம்பாதிச்சிருக்கிறான். கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருப்பாங்க, ஒரு வியாபாரத்தில் அதை போட்டிருப்பாங்க இல்லையா? அது வழியாகத்தான் அவர்கள் இந்த பணத்தை 2 மடங்காக மாற்றியிருக்காங்க. பொதுவாகவே தொழில் தான், நமக்கு பணத்தை போட்டோம்னா அது பல மடங்காக நமக்கு திரும்ப தரும். அப்படியானால் இவர்கள் இருவருமே ரொம்ப சரியாக தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினாங்க. இன்றைக்கு இருக்கிற தலைமுறை,
இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீங்கள் வாலிபராக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கான பொறுப்பு என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை தினந்தோறும் எவ்விதமாக செய்கிறீர்கள்? நாளைக்குன்னு தள்ளி போடுறீங்களா? அதுக்கு ஒரு தீமையான விளைவு இருக்கிறது. நீங்கள் கடமையை இன்றைக்கி செய்யணுன்றதை நீங்கள் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறீங்களா? அதுக்கான விளைவு கண்டிப்பாக வரும். 18, ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப மாறுபட்டு இருக்குது, நாம் நினச்சி பார்க்க முடியாத விளைவாக இருக்கிறது. 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்றது கண்டிப்பாக இவன் கண்ணால் பார்த்துருப்பான். இவனுக்கு நிச்சயமாக தெரியும் இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இவன் கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு ஆலோசனையோ திட்டமோ இல்லாதவனாக தெளிவாக ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், நேராக போனால் ஒரு குழியை தோண்டினா அந்த இவனுடைய மூட்டையை மொத்தமாக போட்டு புதைச்சிட்டான். 19, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். பொதுவாகவே அந்த காலத்துலலாம் ரபிக்கள் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கதை சொல்லும்போது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வரலாற்று குறிப்பில் எப்படி இருக்குது, ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, இதே மாதிரியான கதையை சொல்லுவாங்களாம். ஒரு எஜமான் 2 பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு போனான். அவன் திரும்பி வரும் பொழுது தொழிலில் ஒருவன் அந்த பணத்தை போட்டான், அவன் அதை நஷ்டமாக்கினான். இன்னொருவன் அந்த பணத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தான், அவன் கொஞ்சம் கூட குறையாமல் எஜமானத்தில் கொடுத்தான் அப்படின்னு வாங்கலாம். கேட்குறவனுக்கு பரவாயில்ல, நம்ம ஏதோ அதை எடுத்து என்னமோ பண்ண போய் நஷ்டமாக்கிடக்கூடாது, பத்திரமாக வச்சிருந்து கொடுத்துடணும் அப்படின்னு. அந்த மாதிரி கதைகளை கேட்டவனா என்னமோ தெரியல, அந்த 3வது நபர் ஒரு தாலந்து பெற்றவன் என்ன செய்தான், அதை புதைத்தான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யனாக ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரனக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இதுவும் ஒரு ஸ்டோரி தான். அதில் ஆண்டவர் என்ன சொன்னார், அவன் உக்கிரானக்காரன், ஒரு மேனேஜர் தன் எஜமானுடைய பணத்தை அழித்து போட்டானாம். இந்த மூவரிலே இந்த 3வது நபர் இருக்கான்ல, அவன் அழிச்சு போட்டானா? அழிக்கலை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒருவேளை அதை வீணாக செலவு பண்ணி, எஜமான எப்போ வராரோ அப்போ பார்த்துக்கலாம், அப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எல்லாம் புரட்டி கிரட்டி கொடுத்துடலாம், இப்போதைக்கு நம்ம செலவு பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு பண்ணானா அந்த 3வது நபர்? இல்லை, அவன் அதை பத்திரமாக நிலத்திலே புதைத்து வைத்தான். ரொம்ப புத்திசாலியாக நடந்ததாக நமக்கு தோணலாம். அவங்களுக்கு கூட அப்படி தான் தோணி இருக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 24. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன். அப்போது இந்த பணம் தாலந்துகள் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் வேறுபட்ட உவமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழித்து போடுதல், வீணாக்குதல், கடன்படுதல் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இருவரும் என்ன செய்தார்கள், அதை பெருக்கினார்கள். 5ஐ 10 ஆக்கினான், 2ஐ 4 ஆக்கினான். ஒருவன் வீணாக்கலை, அழிச்சு போடலை, தனக்காக அவன் செலவு செய்தும் விடலை, அதை பத்திரமாக புதைத்தான். இப்போ இவனுக்கு மனசில் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப நியாயமானதை நம்ம பண்ணியிருக்கோம், அதை வீணாக்கலை, நம்ம அதை ஒன்றும் இல்லை, அதை செலவழிச்சு போச்சு அப்படின்னு நம்ம எஜமான்கிட்ட சொல்லக்கூடாது, பத்திரமாக வச்சுருப்போம், அப்படியே வந்தவுடனே திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கான். இதில் என்ன பிரச்சனைன்னா, எஜமான் அவர்கள் திறமைக்கு தக்கதாக கொடுத்தபோது அவர்கள் திறமையை பயன்படுத்தி அதை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோமா? சிம்பிள் கேள்வி இது. பிள்ளைங்க யோசிங்களேன், சகோதரர்கள் யோசிங்க, தாய்மார்கள் யோசிங்க. நான் இன்றைக்கி என்ன செய்யணுமோ, நான் என்ன செய்யணுமோ இந்த உலகத்தில் இன்று நான் அதை செய்கிறேனா? ஒரு கேள்வி கேளுங்க. காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி நான் என்னெல்லாம் செய்யணும் ஒரு கேள்வி கேளுங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, ஒரு சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, காலையில் எழுந்த உடனே ஃபோன் எடுக்காதீங்க, டைமை பார்க்க கூட எடுக்காதீங்கன்றாங்க. நீங்கள் உங்கள் அறையில் ஒரு வால் கிளாக்கை வைங்க, எழுந்த உடனே டைம் அதில் பாருங்கன்றாங்க. நான் டைம் பார்க்கறதுக்கு தான் நான் ஃபோன் எடுக்கிறேன். அடுத்தது அதை டைம் மட்டுமா பார்ப்போம், அதோடு கூட சேர்த்து என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்திருக்கோ அதை அப்படி பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு உள்ளே போவோம் இல்லையா? அதனால் எழுந்த உடனே இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது, இந்த டிசிப்ளின் தேவைப்படுகிறது. வால் கிளாக்கை பாருங்கள், டைமை பாருங்கள்.
பக்கத்தில் ஒரு வால் கிளாக் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு சின்ன டைம் பீஸை வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பாருங்கள். ஃபோன் எடுக்காதீங்க. எழுந்துச்சு உங்கள் நேரத்தை பாருங்கள். பார்த்த பிறகு ஒரு சில நிமிஷங்கள் இன்றைக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மனதுக்குள்ளே திட்டமிடுங்கள். இன்றைக்கு நான் இதெல்லாம் நிறைவேற்றணும், இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், இதெல்லாம் என்னோட கடமை, எல்லாமே தெரியும், செய்ய தான் போகிறீங்க. ஆனால் மனதுக்குள்ளே அவைகளை திட்டமிடுங்கள். இது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். இதை ஒரு 3 வீக்ஸுக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு அழகான டிசிப்ளின் நமக்குள்ளே உருவாகும். 19 முதல் மத்திய 25. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். எது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை, கடமையை நாம் நிறைவேற்றுவதிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறாராம்? உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஐ மஸ்ட் பி லாயல். நான் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த தலைமுறைக்கு இது தெரிகிறதா? எப்படி வேணாலும் நடக்கலாம், பணம் சம்பாதிக்கணும், எப்படி வேணாலும் நடக்கலாம், வாழ்க்கையில் நல்லா உயர்ந்துடணும், சீக்கிரமாக உயர்ந்துடணும். இன்றைக்கு நம்ம பலவிதமான சூழல் பார்க்குறோம். வியாபாரம்னு என்ன பண்ணுறாங்கன்னு அதை பார்த்தாலும் சரி, அரசியல் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு அதை பார்த்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை, சமுதாயத்தை கொஞ்சம் உத்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் உத்தமமாய் நடப்பவர்கள் அரிது அரிது. இங்கே பாருங்களேன், நீ உத்தமமாக நடந்தாய், உண்மையுள்ள ஊழியக்காரனே. ஒரு லாயல்ட்டி, ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், ஒரு உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, உங்களிடத்தில் என்ன கொடுக்கப்பட்டதோ அதில் உண்மை இருக்கிறதா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வசனத்தை யாராவது நமக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா அப்படியே வீட்டில் மாற்றுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? 2வது பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் தான். ஆனால் கண்டிஷன் என்ன? உண்மையுள்ள மனுஷன். நம்ம பொதுவாக அதை பார்க்கறதில்ல. இல்லை, இப்படி நினச்சிக்கிறோம், உலகத்திலே உண்மையுள்ள மனுஷன் நான் தான். ஆனால் அப்படி இருக்கிறோமா என்பதை சோதிச்சு பார்க்கணும். அந்த எஜமான் தாலந்துகளை கொடுத்தபோது அவனவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்தார். உண்மையும் உத்தமனாக இந்த ஒரு பணத்தை அவன் என்ன செய்ய போகிறான்? நல்லதுன்னு பாராட்டினார். ஒரு அடிமையை பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த 1 தாலந்து புதைச்சான் பார்த்தீங்களா, அதையும் தூக்கி 10 தாலந்தாக வச்சுருக்கான்ல, ஏற்கனவே அதிகமாக அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டார். வெகுமதி கொடுக்கப்பட்டது, பாராட்டப்பட்டான். ஒரு எஜமான் தன் அடிமை அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை. அவனும் முதல்ல எதிர்பார்க்க போகிறதும் கிடையாது. எஜமா இந்த வேலை கொடுத்தீங்க, இதை முடிச்சிட்டேன் எஜமா அப்படின்னு கையை கட்டின்னு தான் நிற்பான். இந்த இடத்துல அந்த வேலைக்காரன், அடிமைன்ற இடத்துல நம்மை தான் ஆண்டவர் வச்சு சொல்கிறார். நாம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது, அதை செய்து முடித்த பிறகு அதற்கான வெகுமதியை கொடுப்பார். ஆண்டவர் இயேசுவையே பார்ப்போமே, அவர் மனிதனாக வந்தார், சிலுவையிலே கடைசி என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது என்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவே, உம் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். அவரை உயிர்த்தெழுதலினாலே பலமாக தேவகுமாரனாக நிரூபித்தது மட்டுமல்ல, ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். ஒரு பெரிய மகிமையை, மீண்டுமான அந்த மகிமையை, தேவனுக்கு சமமாயிருந்து விட்டு வந்த அந்த தேவன் என்கிற ஸ்தானத்தை மீண்டும் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். இந்த எஜமான் வெகு காலமான பின்பு திரும்பி வந்தான் இல்லை, அங்கே தான் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த 25ஆம் அதிகாரத்தோட அந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வருவதை சொல்லியிருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:11, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அவர் மீண்டும் வருவதாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார். எஜமான் மீண்டும் வந்தான், வெகு காலத்துக்கு பின்பு வந்தான். அதுபோல ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை வேதம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது. நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்வதாக இல்லை. நம்ம யாருக்குமே கணக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சின்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனுஷருக்கு உண்மையான கணக்கை நாம் கொடுப்பதும் இல்லை. நான் எதுக்கு கணக்கு கொடுக்கணும்?
நான் எவனுக்கும் கடன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு இருக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப பிடிக்குது. இப்படியே உலகத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டா கூட தப்பிக்கவே முடியாத, தவிர்க்கவே முடியாத ஒரு நாள் இருக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். அதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கணுமே. இவன் 5ஐ 10 ஆக்கினான், எஜமான் பாராட்டினார். அதே மாதிரி 2ஐ 4 ஆக்கினான் இல்லையா, அவனும் வந்தான், அவனையும் எஜமான் பாராட்டினார். 22 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். நாம் நம்முடைய கடமை செய்து முடிக்கும் பொழுது, அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு மனிதனிடத்தில் போய் அதை கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு குற்ற உணர்விலே, விரக்தியிலே வாழ்கிற தலைமுறையாக நாம் இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய கடமைகளை செய்வதிலே உண்மை இல்லை. நாம் அந்த கடமையை செய்து முடிப்பதில் மன விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். தட்டி கழிக்க, தவிர்த்து விட, செய்யாமல் இருக்க, பிறர் உழைப்பை சுரண்டி சாப்பிட, யாராவது ஒருவர் நமக்கு உழைத்தால் அந்த உழைப்பின் கீழேயே சுகமாக இருந்துவிட நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு நாள் வரும், நாமவே கஷ்டப்பட்டு எல்லாவற்றையுமே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அப்பொழுது நாம் மனவேதனை அடைவோமே. அவர்கள் இன்னைக்கு அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றாற் போல, அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல அவர்கள் கடமையை அன்றன்றைக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. இது எனக்கும் உங்களுக்குமான முக்கியமான பாடம், இந்த தலைமுறைக்கான முக்கியமான பாடம். 3வது நம்மால் வரார். நம்மளை மாதிரியே ஒருத்தர் வரார். என்ன வரார்? அவர் என்ன பண்ணுறாரு? 1 தாலந்தை வாங்கினவன். என்ன புத்திசாலியாக பேசுகிறான் பாருங்க. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ரொம்ப சரியாக நஷ்டப்படுத்தாமல், அது எந்த விதத்துலையும் குறைக்காமல், பாதிதான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் முழுசியும் அந்த 1 தாலந்தையும் எட்டுன்னு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டார், எஜமான்கிட்ட கொடுத்துட்டார். இப்போது எஜமான் பரவாயில்லன்னு நஷ்டப்படுத்தலை, அது வரைக்கும் நான் உன்னை பாராட்டுறேன்ப்பா சொன்னாரா? இல்லையே. எஜமான் எதிர்பார்த்தது என்ன? அவர்கள் திறமைக்கு தக்கதாக அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எதையோ செய்ய வேண்டும் தானே அவர் கொடுத்தாரு. 26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்று தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கி எல்லார் காதலையும் அது போய் விடணும். பொல்லாதவனும் சோம்பலுமானவனே. ஏன் பொல்லாதவன் சொல்லிட்டாரு? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அந்த வார்த்தை. அப்படியானால் ஒருவன் தன் கடமையை செய்யாத போது அவன் பொல்லாதவனாக இருக்கிறான். அவன் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாததினாலே அவன் பாவம் செய்கிற பொல்லாதவனாக இருக்கிறான். இந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிங்க, உங்களை யோசிங்களேன். நம்ம யோசித்து ஆகணும். சோம்பல், ஒரு சோம்பலானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் விட்டுரும் தெரியுங்களா? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ரொம்ப சிவியரான ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட், விளைவு. யார் என்ன பண்ணிட்டான்? சோம்பேறி. அப்போது சோம்பேறியாக நம்முடைய கடமையை யார் செய்யாமல் இருக்கிறோமோ அவர்களோட விளைவு என்னன்னா அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும். அதாவது செத்த பிறகு நரகத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செத்த பிறகு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம எப்படி வேணா இருக்கலாமே நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போதே நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கான விளைவும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். 31 அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து. இது அடுத்தது படிக்க தான் போகிறோம். பட் ஏன் இப்போ நம்ம பார்த்தோம்னா எஜமான் தூரதேசத்துக்கு போனார், திரும்ப வந்தார்.
இயேசு இரட்சகராக வந்தார், மீண்டும் நியாயாதிபதியாக வரப்போகிறார், நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அதில் என்னென்ன காரணம்லாம் சொல்லி நாம் தவிர்க்கிறோம். ஏன்னா ஒரு காரணம் சொல்கிறார், எஜமானனே உங்களை நான் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கேன், அவங்களை விட நான் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கேன். என்ன, நீர் வைக்காத இடத்துல எடுக்கிறவர், விதைக்காததே அறுக்கிறவர், ரொம்ப கடினமானவங்க நீங்கள், எனக்கு தான் புரியும், அதனால் அப்படியே புதைச்சி வச்சேன், இந்தாங்க உங்கள்த வாங்கிக்கங்க. அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட போது அதை அவனுடையதாக நினைத்து அதை பெருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கல. அப்போது அவன் பொல்லாதவன் சோம்பேறி. இன்றைக்கு சோம்பேறியாக இருக்கிறவர்கள் பொல்லாதவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கே. வெறும் சோம்பேறி தானே. சோம்பல் என்ன பண்ணிட போகுது? இந்த தலைமுறையில் ஆணும் பெண்ணும் சோம்பேறியாக இருக்க விரும்புகிறாங்க, அதுவே லைஃப் ஸ்டைலாக மாற்றுறாங்க. அப்படி வாழ்வது தான் என் வாழ்க்கை என்று அவர்கள் முடிவு செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, இந்த சோம்பேறித்தனமான ஆண்டுகளுக்கும் மேலாக பல மடங்கு ஆண்டுகள் அவர்கள் அதன் விளைவை அனுபவிக்கணும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும், விரக்தி இருக்கும், வேதனை இருக்கும். தயவுசெய்து இதை நல்லா தாளந்து ஓமை தானே, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னொரு முறை கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. தேவன் உங்களுக்கென்று சொல்லுகிற ஒரு சொல், ஒரு வாக்கியம் உங்களை சந்திக்கலாம். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு விருப்பம் இருக்குல்ல, நான் நல்லா இருக்கணும், என்னை எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்கணும், என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகள் இருக்கணும், நான் எல்லாவற்றையும் நன்றாக வாழ்ந்து ஒரு உத்தமனாக, ஒரு மதிப்புள்ளவனாக இருக்கணும், ஒரு மதிப்புள்ள ஒருவராக நான் இருக்கணும், என்னை பார்க்கிறவங்களை என்னை மதிக்கணும், அப்படி எல்லாம் யோசிக்கிறதா இருந்தா அந்த முதல் 2 ஆள் மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதில் கவனம் தேவை, நமக்கு ஒரு ஆயத்தம், விழிப்புணர்வு தேவை, நாம் உண்மையும் உத்தமமாக நடக்க வேண்டிய தேவை. அதுக்கு பதிலாக சோம்பலாக மட்டும் இருந்தோமானால், ஒரு அறிவாளியாக எஜமான பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் இதான் நியாயம், இதான் சரின்னு சொல்லிட்டு எதை செய்து கொண்டிருக்கிறோம்? பொல்லாததை செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய நல்லதை செய்யாமல் விடுகிறோம். நியாய தீர்ப்பு, உலக அழிவு அப்போதானே வந்து கேட்க போகிறாரு? இல்லை, அவரவர்கள் வாழ்க்கையில் தேவன் நியாயத்தை எப்போ வேணாலும் கேட்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஏதோ நாங்கள் போதுமான அளவு கேட்டிருக்கிறோம், இன்றைக்கு கேட்க வேண்டியதை கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு அவசியமானதை கேட்டிருக்கிறோம். உணர்ந்து கொள்ளவும் நமக்கு பிரியமாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வசனம் எங்களை சந்தித்தது. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென்.